கோவை வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கு முன்பு பக்தர்கள் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என வனத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 1.5 மாதங்களில் மட்டும் வெள்ளியங்கிரி மலை ஏறிய 5 பேர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கின்றனர். இதில் வேலூரைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன், கோவையைச் சேர்ந்த கிரண் மற்றும் தியாகராஜன், ஆந்திராவைச் சேர்ந்த சுப்பாராவ், தேனியைச் சேர்ந்த பாண்டியன் ஆகிய 5 பேர் உயிரிழந்த நிலையில் வெள்ளியங்கிரி மலைக்கு செல்லும் பக்தர்களுக்கு தமிழக வனத்துறை சார்பாக அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதில் இருதய நோய் சம்பந்தப்பட்டவர்கள், மூச்சு திணறல் உள்ளவர்கள், உடல் பருமன், நீரிழிவு நோய், வயதில் மூத்தவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள், கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையில் இருந்தவர்கள் உள்ளிட்ட பக்தர்கள் வெள்ளியங்கிரி மலைக்கு செல்வதற்கு முன்பு மருத்துவரை சந்தித்து முழு உடல் பரிசோதனை செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளியங்கிரி மலைக்கு செல்லும் பக்தர்கள் குழுவாக செல்லுமாறும் வனத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெள்ளியங்கிரி மலையில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மலை ஏறும்போது மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்து மருத்துவர் அளித்த விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்து ஒரு ரீசன். அப்புறம் நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கணுங்க. நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்டர் எடுத்துக்கிறது நல்லது. நம்ம அந்த உப்பு கரைசல் சொல்லுவோம், ஓஆர்எஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது போகும்போதே வந்து வெறும் தண்ணி கூட ஓஆர்எஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அப்புறம் வந்துட்டு அந்த மலை வந்து அந்த 6வது 7வது மலை நெருங்கும் போது கொஞ்சம் ஹைபாக்சியா லெவல், ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும் போது நம்ம வந்து கொஞ்சம் கீழே அந்த படபடப்பு ஏற்படும். இருதய துடிப்பு அதிகமாக இருந்து நமக்கே தெரியும். ஒரு படபடப்பு, கொஞ்சம் வேர்க்கிறது தெரியும். அப்நார்மல் ஃபீல் பண்ணுவோம். அந்த டைமில் வந்து உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டு கீழே படுத்து கொஞ்சம் காம் ஆகிட்டு கொஞ்சம் கால் எண்டை மட்டும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி வைக்கணும். மேலே தூக்கும்போது உங்களுக்கு வந்து ஹார்ட்டுக்கு சீரான பிளட் ஃப்ளோ போகும்போது இந்த இழப்புகளை தடுக்கலாங்க டெஃபினட்டாக. இந்த எக்கோன்னு ஒரு பரிசோதனை இருக்குங்க. இருதயம் வந்து எவ்வளோ தூரம் பம்ப் ஆகுது, அதோட இஎஃப் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, எஜாக்குலேஷன் ஃபேக்டர், அது எவ்வளோ % இருக்குதுன்னு பார்ப்பாங்க. யூஸ்வலாக வந்து 60%, 50%, 60% இருந்தால் டெஃபினட்டாக நம்ம போகலாம். அப்புறம் வந்து டிஎம்டி டெஸ்ட் டெஃபினட்டாக பண்ணுங்க. ட்ரெட்மில் டெஸ்ட்னு சொல்கிறது, நம்ம ஓட வச்சு ஒரு இசிஜி எடுப்போம். ஒரு ½ hour நம்ம ஓட வைக்கும்போது நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஹார்ட் வந்து நம்ம இது பண்ண முடியுது, தாங்க முடியுதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அது ரெண்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக போகலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.